பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர் மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் சேர்ந்து இந்த மிக மிக பிரத்யேகமான காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா. சௌமியா, அந்த பியூட்டிஃபுல் ஜேர்னி வி ஹேட் வித் ஜிஆர் மாமா, அத ஷேர் பண்றது இட்ஸ் எட் another பியூட்டிஃபுல் ஜேர்னி இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இத ஒரு 5 எபிசோடா நம்ம ஸ்பிளிட் பண்ணி டு கிவ் த complete picture of each experience we had with mama. அதுல this is the 4th episode. நம்ம இந்த எபிசோட்ல எங்க போனோம் என்னங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க சார். நம்ம லாஸ்ட் எபிசோட் ஆதோனஹள்ளி போயிட்டு வந்தோம். சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். பெங்களூர் வந்தோம். மைசூர்ல இருந்து பெங்களூர் ஹதோனஹள்ளி டெம்பிள் போயிட்டு வந்தது. And that was a long trip, right? And the Hallinaale village. ஆமா ஆமா, அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தது. ஆமா, from Bangalore. So அது போயிட்டு it was a long journey for mama, of course. ஆமா, அன்னைக்கு ஈவினிங் we were really relaxing. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அனுஷம். அதனால மாமாவுடைய மனசு அனுஷம். This is the first ever அனுஷம் mama has been outside of Sharnale. எப்பயுமே அனுஷம்னா எனக்கு தெரிஞ்ச அவாத்துல பெரியவா இருந்த காலத்துல இருந்தும், அதுக்கப்புறமா இதுல இண்டிபெண்டன்ஸ் டே பார்க்க இருந்தப்போ சரி, இப்பவும் சரி, மாமா அனுஷம்னா பெரியவாளோட தான் அன்னைக்கு ஃபுல் டே இருப்பா. முக்கியமா அன்னைக்கு டிவோட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டாளா, பிரசாதம் எல்லாம் வந்ததா, எல்லாருக்கும் பிரசாதம் கிடைச்சதா, அதெல்லாம் தான் அவருடைய கன்சர்ன் அண்ட் ஒரி அண்ட் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ஃபார் ஹிம் டு மூவ் அவுட் ஆன் அன் அனுஷம் டேங்கிறது அது நிஜமாவே பெங்களூர் பக்தாலாம் அன்னைக்கு பண்ணின சுக்கிருதம் தான். வாழ்க்கைலாம் அன்னைக்கு அவ புண்ணியம் பண்ணினா அதுக்கு மாமா அங்க வந்திருந்தா. சோ அனுஷம் டே அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம காலையில எழுந்துக்கும் பொழுதே இன்னைக்கு அனுஷம். காலையில எழுந்துக்கும் போதே மாமா இருப்பா. சோ மாமாவை பார்க்க முடியும். அண்ட் மை ஹார்ட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ். பிகாஸ் அனுஷத்தன்னைக்கு சவிதா ஆத்ல மாமா இருக்காளே அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ள இருந்தது. எழுந்துக்கும் போதே as I opened my eyes, சோ ஃபுல்ஃபில்லிங்கா இருந்தது எனக்கு. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம். சவிதாத்துல மாமா இருக்கா அனுஷத்துக்கு. காலையில் சவிதா கிட்ட சொல்லி மாமா புஷ்பம் போடணும் பெரியவாளுக்கு அப்படின்னு சொன்னேன். சவிதா சொன்னதுதான், சௌமியா எனக்கு மாமா இருக்கிறதே ஓவர்வெல்மிங்கா இருக்கு இன்னைக்கு அனுஷம். நான் அனுஷத்துக்கும் பெங்களூர் வரா, மல்லேஸ்வரம்ல பெரியவாகிரகம் போறா, சாயங்காலம் பட்டாபிராமன் கோவில் அதுலயே இருந்து நம்மாத்துல இருக்காங்கிற அந்த தாட் அது அப்படியே அது இதுல போயிடுது இந்த பிகர் பிக்சர்ல. பட் சௌமியா ஞாபகப்படுத்தி புஷ்பம் எல்லாம் கொடுத்து அப்புறம் நம்ம மாமாக்கும் மாமிக்கும் பாத பூஜை பண்ணினோம். இட் வாஸ் சச் அன் அமேசிங் பிளெஸிங். அதுவும் அனுஷம் அப்போ மாமா சரணாலயத்துல இல்லாம இன்னொரு இடத்துல இருக்கா அப்படிங்கிறதுக்கு டூ வெரி ஸ்ட்ராங் ரீசன்ஸ். மல்லேஸ்வரம் பெரியவாகிரகம், பட்டாபிராமன் கோவில், கணேசன் அண்ணா அண்ட் இந்திராமன்னியோட பக்திக்கும் கே அண்ணாவோட பக்தின்னா அது நம்ம அவளை சொல்றோமே தவிர a whole team of Kaingariaks and மகா பெரியவா டிவோட்டிஸ் அத்தனை ஸ்ரத்தையா ஒவ்வொரு அனுஷமும் அங்க பண்ற அந்த பக்திக்கு மாமா அங்க போய் நின்னா அப்படிங்கறதுதான் எனக்கு அந்த மாதிரிதான் தோணித்த வேண்டி went to those places. கணேசன் போகும்போது பெரியவாகிரகம் பெங்களூர் மல்லேஸ்வரம் வாத்துக்கு போகும்போது I think by 9:30 10 o'clock நம்ம அங்க கிளம்பினா. யூஸ்வலி மாமா கிளம்புற டைம்ங்கிறது மார்னிங் 9:30 to 10 தான். கண்டிப்பா அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்புற டைம். சோ அந்த மாதிரி கிளம்பிட்டு போகும்போது you can always see அவ கரெக்டா எக்ஸைட்மெண்ட் for them to receive மாமா, அதை கரெக்டா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ நம்மளுக்கு கரெக்டா லொகேஷன் மேப் எல்லாம் கொடுத்து நம்ம கரெக்டா வரணும்னு சொல்லி நம்மளும் 8th main in மல்லேஸ்வரம். ஆமா, அது நியர் சித்ராபூர் சர்க்கிள். அங்க போனா அதுவே ஒரு லேண்ட்மார்க் தான். அங்க போனா யார் வேணா கேட்கப்பா. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த இதுவும் கொடுத்துடலாம். ஆமா, எல்லாம் அவசியம் போக வேண்டிய ஒரு இடம். அங்க போன உடனே அவள்லாம் கீழே இருந்தா மாமாவை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் லிப்ட்ல அவள் ஐ திங்க் தேர் the second or the third floor. சோ அங்க போன உடனே the vibration is so different. பார்த்தாலும் பெரியவா ரூபம்
எங்க பார்த்தாலும் பெரியவா, எந்த பக்கம் திரும்ப அந்த உள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஊஞ்சல்ல பெரியவா உட்காந்து இருந்த அழகே அழகு. அத்தனை பெரிய ஊஞ்சல் போட்டு பெரியவா அதுல அந்த உட்கார்ந்து பியூட்டிஃபுல் பெரியவாளுக்கு பூக்கோலம் அலங்காரம் போட்டு பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒவ்வொரு இருந்துச்சு. இடத்துலயும் அலங்காரம் எல்லாம் பார்த்து பார்த்து கோலம் பார்த்து போட்டு இருந்தது ஒவ்வொன்றுமே. அந்த லெஃப்ட் சைட்ல அந்த பிரெஞ்ச் டூர் அந்த பக்கத்துல பெரியவா உட்காந்து இருந்த இடத்துல ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிடா சரி. என்னுடைய ஆசை என்னன்னா வந்து யூஸ்வலா உட்காந்து இருக்கும் பொழுது மாமா வந்து எல்லாம் பக்தாலெல்லாம் தாண்டின்னு வந்து ஆட்டவே மாட்டா. மாமாவுக்கு வந்து அவள்லாம் வேண்டின்னு இருக்கா, டிவோட்டிஸ் எல்லாம் வேண்டின்னு இருக்கா, அவளுக்கு சிரமப்படுத்தக்கூடாதுன்னு மாமா நினைச்சுப்பா. எனக்கு தெரிஞ்சு மாமாத்துல இருக்க ஊஞ்சல் பிரிவால வந்து மாமா வந்து ஆட்டி விடுவா, தொடச்சி புஷ்பங்கள் வைக்கும்போது பண்ணுவா. இங்க கணேசன் ஆத்துல மல்லேஸ்வரத்துல பிரிவால ஊஞ்சல்ல பார்த்தோம்னா எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா மாமா நடந்து வரா, அப்படியே பிடிச்சி மாமா வந்து ஊஞ்சல் ஆட்டி விட சொல்லணும் பெரிவாளுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மாமாவும் நின்று அதை அழகா ஆட்டி விட சூப்பரா பெரிவாளை பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது சொல்லிட்டா. அதை முடிச்சுட்டு எங்க இந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ரைட் சைட்ல திரும்பினாலும் ஃபுல்லா பெரிவாளுடைய ரூபங்கள். அதுக்கப்புறம் பாதுகை பார்க்கறதுக்கு பெரிவாளுடைய பாதுகா அங்க வச்சது. மாமா முன்னாடி வந்து உட்கார்ந்து பாதுகைக்கு புஷ்பம் சேர்த்து பெரிவாளை வணங்கி மாமா சொல்லுவா, பெரியவாளை வணங்கணும்னா என்ன அப்படின்னா மாமா சொல்லுவா பெரிய பூஜை பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி ஒரு குழந்தைகளோட ரிலேட் பண்ணி ஒரு குழந்தைகிட்ட எப்படி நம்ம பாசமா அனுபவமோ அந்த மாதிரி பெரியவாள்கிட்ட அணுகினா அது போதும் அப்படின்னு. ஒரு முறை கூப்பிட்டா கூட பெரியவான்னு கூப்பிடும் போது ஒரு ஆசையா ஒரு வாஞ்சையா பெரியவாளுக்காக ஒரு அன்பா நீ கூப்பிட்டு ஒரே புஷ்பம் வச்சா போதும் எல்லா பூஜையும் முடிஞ்சிருது அப்படின்பாமா. அதனால நீ ரொம்ப சாஸ்திரோக்கமா ஏதோ ஃபுல்லா பண்றது பத்தி தப்பு இல்லை, பட் அதுல வந்து அன்பு இல்லாம ஏதோ மெக்கானிக்கலா பண்ணோம்னா அதுக்கு எதுவுமே பலன் இல்லை அப்படின்பா மாமா. சோ மாமா உட்கார்ந்து அங்க புஷ்பம் போட்டு பாதுகைக்கு புஷ்பம் போட்டு கணேஷ் அண்ணா மன்னியாவா வந்து உட்கார்ந்து மாமாவோட பேசி அங்க எனக்கு ஒரு ஒரு ஃபிராக்ரன்ஸ் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஃபிராக்ரன்ஸ் இருந்தே எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கா எவ்ரிடே அந்த பெரியவா வைப்ரேஷன் சிவன் சாரோடது எல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாது. அப்படி ஒரு என்ன சொல்றது, அது வந்து அந்த பக்தியிலேயே தெளிச்சு பெரியவாளோட தியானத்திலே இருக்கிறதுனால அந்த ஆத்ம நுழைஞ்சாலே நமக்கு அந்த வைப்ரேஷன் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? அவர் எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்களேன். அவர் இருக்க இடத்துல இருந்து நான் பெரியவாளுக்கா இடம் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து மாடியிலேயே ஒரு அபார்ட்மெண்ட் கிடைச்சது, அதனால அந்த இடத்த பெரியவா கிரகம் வச்சுட்டோம் அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்கி அதை ஃபுல்லா பெரியவாளுக்குன்னே கொடுத்து அதை நம்மளுக்காக சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு அத்தியந்த பக்தர்கள் பெரியவாளுக்காக இருக்கா பாருங்க. அதுதான் வந்து பெரியவாளுடைய கிரேஸ். அவளுக்கு கிடைக்கிறது அவ வழியா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அதுதான் மெயினா. இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். எனிபடி இன் பெங்களூர் ஆர் விசிட்டிங் பெங்களூர் டெஃபினட்டா வந்து மல்லேஸ்வரத்துல இருக்க பெரியவா கிரகம் மஸ்ட் கோ. அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணாலே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ அத பூஜை பார்த்துட்டு நிறைய டிவோட்டிஸ் அங்க ஸ்பெசிபிக்கா வந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம ஜெயநகருக்கு போறதுனால இந்த பக்கம் மல்லேஸ்வரம்ல இருக்கவாள்லாம் கொஞ்சம் டிவோட்டிஸ் எல்லாம் வந்து கணேசநாத் அங்கேயே பெரியவா கிரகத்துக்கு வந்தவாள்லாம் மாமாவை அங்கேயே பார்த்து சேவிச்சுட்டா எல்லாருமே. அத்தனை பேருக்கும் மாமா வந்து பிரசாதம் தன் கையால கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அண்ட் ஒரு சின்ன அனுகிரக பாஷணமும் அன்னைக்கு மாமா பண்ணினான். அது காரணம் சொல்லுங்க எனக்கு சொல்லவே மாட்டேன். நான் பிடிங்கிட்டே இருந்தேன், சொன்னால் தான் ஆச்சு அப்படின்னு. ஐ வாண்டட் டு நோ. அப்போ கடைசியில் ஒரு நாள் சொன்னார், ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன், இதுக்கு மேலே நான் பிடுங்காத அப்படின்னா. சரி பெரியவான்னு இதெல்லாம் சித்தியானதுக்கு அப்புறம் காத்தால் 4 மணிக்கு பேசுவோம் தாட் ப்ராசஸில். முதல்ல இந்த புக்கில் ஆப்பிள் கொடுத்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அவர் சொன்னார், நீ என்னைக்கு பிறந்தையோ, எந்த மாதம் பிறந்தையோ, என்ன நேரம் பிறந்தையோ, என்ன கிழமை பிறந்தையோ, அதே டைமில் தான் சன்னியாசம் நான் வாங்கிட்டு இருக்கேன். உனக்கு எனக்கு ஒரு காஸ்மிக் கனெக்ஷன் இருக்குன்னு புரியுறதா? வருஷம்தான் வேறு, இதுக்கு முன்னாடி பிடுங்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எதுவும் கேட்கறத விட்டேன். அது சொல்கிறத பண்ணிட்டுருங்க. அவ்வளோதான். யார் பண்ண புண்ணியமோ ஒன்றும் வேண்டாம். அது பிரம்மஸ்வரூபம். நம்ம பெரியவான உருவத்தை கூப்பிட்டுருக்கோம். பரபிரம்மம் அது நடக்காததே கிடையாது. அது நினைச்சாருன்னா என்ன கெட்டமாக கொடுத்துருவார். எனக்கு இது அடுத்த ஜென்மம், இது ஒரு எல்லா ஜென்மம் முடிஞ்சு போயிடுது, இது கடைசி ஜென்மம். நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எல்லா காட்டையும் முடிச்சுட்டு வரேன். நான் ஒன்று ஆக்ஷன் வந்துன்னுருக்கேன்.
அதனால தான் அவர் மனசு கொண்டாமல் என்ன நடக்கணும்னு நடந்துட்டு சொல்லிட்டுருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும் போய். இப்போ பெரியவாளை பிடிச்சுட்டாருன்னா சகல தெய்வங்களும் உங்கள்கிட்ட அவ்வளோதான். இல்லை சரணாலயம்லாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். காலெலாம் கிடையாமல் அதை கட்டினோன்னு சொல்ல மாட்டேன், முளைச்சிது அவ்வளோதான் சரணாலயம். அடுத்து குழந்தைகளுக்கு கன்னிகாதானம் பண்ணி விட, அவள் கஷ்டப்படுறா, தாலி வாங்கி கொடு, புடவை வாங்கி கொடு, மண்டபத்தில் அவளை ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணி பண்ணுற அத்தனைக்கும் இது புண்ணியம், அவளுக்கு ஜென்மத்துக்கும் இது போய் சேரும், கத்தனை கர்மாவும் கழிவுன்னா சரி பெறுவான்ட்டான். அதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். நான் என்ன பண்ணுறது, சொல்கிறது அவரே பண்ணிவிடுவார் எல்லாத்தையும். எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுப்பார், நான் பிளாக் பண்ணுற மாதிரி. அது மாயை. ரொம்ப சந்தோஷம். ஒரு அழகான ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லா ஆத்மாக்களையும் பகவான் செலக்ட் பண்ணிவிடுறதில்ல. ஒரு சில ஆத்மாக்களும் இது செலக்ட் பண்ணுவான். ஏன்னா கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ சோதனையான காலகட்டத்தில் பக்தி உடஞ்சி போயிடும். ஆனால் எப்பேற்பட்ட காலத்துலேயும் பக்திங்கிறது மாறாமல் இருக்க இல்லை. பக்தி அண்ட் கன்விக்ஷன், நாட் அண்ட் கன்வீனியன்ஸ். ஸோ அது இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆத்ம பலம் நிறையா இருக்குது. சரீர பலம் அது செகண்டரி. ஆத்ம பலம் வந்து என்ன சாதிக்கலாம். ஸோ நீங்கள் அதை பண்ணிட்டுருக்கேன். இன்னும் உங்கள் மூலமாக பெரியவா நிறையா பேர்த்துக்கு அணுகம் பண்ணணும். எல்லா கஷ்டங்களும் போகணும், சௌக்கியமாக இருக்கணும், சாந்தியான மனசோடு தூங்கணும், காத்தார மனசாந்தியோடு எழுந்திருக்கணும். அதுதான். இது கோடி கொட்டினான்னு கிடைக்காது. மகன் கொடுக்கணும், தருவார், நிச்சயமாக தருவார், சத்தியமாக தருவார். ரொம்ப சந்தோஷம். ஆமா, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது சரிதா. இத்தனை வருஷம் நான் வந்து மாமா வந்து பேசி மைக் எடுத்து பேசி பார்த்தேன். சரணாலயத்திலேயே கூட சௌமியான்னு கூப்பிட்டு இதை சொல்லுமா அதை சொல்லுமா டிவோட்டிஸ்க்குன்னு சொல்லுவாளே தவிர தானே சொன்னது கிடையாது. தானே சொல்ல மாட்டான். இதை சொல்லிடுறியா, இதை கம்யூனிகேட் பண்றியா, கன்வே பண்றியா, ஆமா மறக்காம நோட் பண்ணி வச்சு சொல்லு, அப்படிதான் சொல்லுவாரே தவிர தானா எடுத்து வச்சு பேசினதே இல்லை. மாமா சேர்ந்து அந்த பெரிவாளுடைய பாதையை போகும்போது நம்ம எப்படி பெரிவாளுடைய சங்கமிக்க வைக்கிறார் அப்படிங்கிறதான். பெரிவாளை பத்தி பூஜை பண்ணிட்டோம், அப்பப்போ ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழுதுன்னு மாமா சொல்லுவாங்க. மாமா சொல்ற விஷயம் என்ன, ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெய்த் அப்படிங்கிறது வந்து பைனரியும் பார்க்கணும். இருக்கு இல்லைன்னா இல்லை, இருக்கு பெரிவா ஆனா அது பிரச்சனை கிடையாது. ஆனா வந்துனாலே அது இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம பெரிவா என் பூஜையெல்லாம் அங்கே அக்செப்ட் பண்றாரா இல்லை வந்து நான் பெரிவா பக்தி இருக்கேனா இல்லையானா மாமா சொல்ற ஒரே விஷயம், உனக்கு அந்த ஃபெய்த் 100% இருக்கா இல்லையான்னு கொஸ்டின் பண்ணிக்கோ. உனக்கு பெரிவாளை பிடிச்சிக்கோ இல்லை கவலையை பிடிச்சிக்கோ அப்படின்னு. உன் கவலையும் பிடிச்சிக்க, பெரிவாளையும் பிடிச்சிக்க. ஃபர்ஸ்ட் இஸ் ஃபெய்த், தேர் இஸ் நோ ஃபியர் அப்படின்னாரு. அந்த பயத்தை விட்டுடு அப்படின்னு மாமா சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டா உபதேசமும் கிடையாது. மாமா பெரிவா மேல எப்படி ஒரு ஆத்மார்த்தமான பக்தி, அவங்க அன்கண்டிஷனல் லவ் ஃபார் பெரியவா. ஒரு விஷயமா தான் நம்ம பெரிவாழ்கிட்ட வரோம், எனக்கு இது வேணும்னு கேட்டுட்டு வரோம் பெரிவாழ்கிட்ட, அது உண்மைதான், கஷ்டம் தான். ஆனா அதை தாண்டி பெரிவாழ்கிட்ட எப்படி பிரேமம் வருது அப்படிங்கிறது தான் மாமா கிட்ட இருக்கும்போது நாங்கள் கற்றுக்கிற ஒரே ஒரு விஷயம். அதாவது ஃப்ளோயிங் லவ் ஃபார் பெரியவா அப்படிங்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து எப்படி பெரிவாளையே ஸ்மரிச்சுன்னு இருக்காலோ அந்த மாதிரி அதில் ஒரு 100 நம்ம வர முடியுமா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தனக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத மாமா நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. பெரிவா ரூபத்தில் இருக்கும்பொழுது மாமாக்குள்ள ஒரு பல விஷயம். மாமா வந்து வைஷ்ணவர் பார்த்தாலும் எல்லாத்துக்குமே தெரியாது. மாமாக்கும் பெரிவாளுக்கும் எந்த கனெக்ஷன் கிடையாது. மாமா ஸ்ரீமடத்துக்கு போனது கிடையாது. ஆனா அவருக்குள்ள ஒரு வாய்ஸ், அவருக்கு ஒரு கஷ்டமான ஒரு சமயத்துல பிசிக்கலி கஷ்டங்கள் இருக்கு, எமோஷனலி கஷ்டம் இருக்கு, எக்கனாமிக்கலி கஷ்டமா இருக்கு, பொருளாதார ரீதியிலுமே கஷ்டமா இருக்க சமயத்துல இனி இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியுமா, ஒரு நம்பிக்கையுடன் ஒரு நல்ல ஒரு மரியாதையோட நம்ம வாழ முடியுமான்ற ஒரு கொஸ்டின் அவருக்குள்ள இருக்கும்போது ஒருவேளை இதுதான் எனக்கு லாஸ்ட் டேவோன்னு நினைக்கிற டைம்ல உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் நம்ம பேசின அப்புறமா அவர் வந்து மாமா ஏதாவது குறிப்பா சொல்லணுமா அப்படின்னு உடனே கைய நீட்டினாரு. சரி, உடனே எனக்கு தோணித்த அவர் மைக் கேட்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாமா கிட்ட மைக் கொடுத்த உடனே அவர் பேசினது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. See, that shows his happiness. மாமாவோட happiness of meeting the devotees and இந்த மாதிரி ஒரு பக்தால எத்தனை பேருக்கு அது அத்தனை பெரிய பிளெஸிங்கா இருந்தது. பெங்களூர்ல இருந்து வர முடியாது, வர தெரியாது, லாங்குவேஜ் இஷ்யூஸ் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் வீட்டை விட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கைலாம் பெங்களூருக்கே வந்து மாமா அதுதான் தோணித்து.
பெங்களூர்லயே வந்து 2 இடத்துக்கு மட்டும்தான் மாமா போயிருக்கா, மல்லேஸ்வரம் அண்ட் ஜெயநகர் அப்படின்னு. சோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாமா போற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பெங்களூரே தோன்றதுன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பெரியவாளை நம்ம வேண்டிக்கணும். அப்படியே எல்லா இடத்துக்கும் மாமா போற மாதிரி அத்தனை இடத்துலயும் போய் தன்னை வந்து பார்க்க முடியாத டிவோட்டிஸா மாமா போய் பாக்குற மாதிரி இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அனுபவம். நம்ம ஈரோட்லயே பார்த்தோம், ஈரோடு அண்ட் சேலம் பார்த்தோம், இப்ப இந்த மேலக்கோட்டை அண்ட் இது பார்த்திருக்கோம் பெங்களூர்ல. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். பியூட்டிஃபுல்லா மாமாவோட ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது. அத்தனை நாள் வெயிட் பண்ண டிவோட்டிஸ் அவள்லாம் மாமா நான் இவாதான், என் பேர் இதுதான், நான் உங்கள்கிட்ட பேசிக்கேன்னு அப்படிங்கும்போது அந்த பியூட்டிஃபுல் வே மாமா ரிலேட்ஸ் டு எவ்ரி ஒன். எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரும் ஞாபகம் வச்சுட்டு பாரு, ஒரு முறை பேசிட்டானா வெரி வெரி ஷார்ப் மெமரி, ரொம்ப ஷார்ப் மெமரி. மாமா சொல்லுவா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு மெமரி கிடையாது, பெரியவா அனுகிரகம் ஏற்பட்ட பிறகு இதுவும் எனக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் மாமா சொல்லுவா. யாராவது ஒரு முறை அவர்கிட்ட பேசிட்டா கண்டிப்பா மாமா அவளை ரிலேட் பண்ணி மாமாக்கு அவளை ஞாபகம் இருக்கும். சோ அங்க பெங்களூர் டிவோட்டிஸ் எல்லாம் அவ பேரை சொல்லி அவ அறிமுகம் படுத்திக்கும் பொழுது, குரு பூஜை பண்றோம் மாமா, இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு இது மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது மாமாவுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. தட் வாஸ் த பியூட்டி சொல்லிட்டாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த குரூப் தட் ஆக்சுவலி சாங், அந்த பாடினா அப்புறம் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணினா கதம்பமஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகர தாடங்கயுகலீபூத தவனோடுபமண்டலம் பத்மராக சிலாதர்ஷ பரிபாவிகமூலபூः நவவிக்ருமபிம்பஸ்ரீ நைகாரீரதனஸ்யத சுகத வித்யாம் புராகார த்விஜபந்தி த்வயோஜ்வல கர்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷ நிகந்தன நிஜ சல்லப மாதுர்ய வினிஸ்பர்ச்சிதயச்சு அப்புறம் லஞ்ச், ஆசம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி அத்தனை இதுவா இது பண்ணி அங்க வந்து மத்த வேத பாடசாலா கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றவா அந்த மாதிரி டிவோட்டிஸ் எல்லாமும் வந்து அவளோட விஷயங்களை எல்லாம் மாமா கிட்ட சொல்லி அந்த இன்டராக்ஷன் வந்து இட் வாஸ் அமேசிங். அதாவது மாமா சொல்ற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ விஷயங்கள் பெரிவா வந்து மாமாக்கு அனுகிரகம் பண்ணி எத்தனையோ பேருக்கு அவரால் அருள் கிடைச்சி வாழ்க்கையில எவ்வளவு நல்லது அனுபவிச்சுட்டு இருக்கவாளுக்கு ஸ்வீதா மாமா சொல்ற ஒரு விஷயம் தன்னை பத்தி சொல்லும்போது, நான் ஒரு லிவிங் ஃபெயிலியர்னா அப்படின்னு அவர் சொல்லும்போது இட் இஸ் சச் ஒரு ஹம்பிளிங் சிச்சுவேஷனா இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு கன்ஃபெஷன் வந்து வேற எந்த பீயிங்காலயாவது பண்ண முடியுமா? அந்த இந்த ஈகோங்கிறது திறந்தவாளாலதான் அந்த மாதிரி ஒரு ஓப்பனா வந்து ஒரு இது பேச முடியும். அதுல என்ன சொல்லுவா, என்னையே பெரியவா வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கான்னா உங்களை எல்லாம் கண்டிப்பா மேல கொண்டு வந்துடுவா அப்படின்பார். கண்டிப்பா பண்ணுவாமா பெரியவா அப்படின்ட்டு அதையும் அவர் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருந்தார். சோ மெயினா பெரியவாள்கிட்ட நிறைய டிவோஷன் வச்சுக்கோங்க. அப்புறம் மல்லேஸ்வரம்னதும் சௌமியா அம்பாளோடது. ஆமா அது வரும். சோ அது வரலாம் சரிதா, கண்டிப்பா ஷேர் பண்ணி அது முடிச்சுட்டு நம்ம வந்து அண்ணாத்துல வந்து மாமாக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருந்தா. சோ நல்ல ஒரு லஞ்ச், அதாவது வந்து ஒரு கல்யாண சமையல் அன்னைக்கு எல்லாம் இல்ல 2 கறி கூட்டு குழம்பு டிவைன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் பேசிட்டு பிரியா விடை அங்கிருந்து கிளம்பினோம். ஏன்னா வந்து we had 2 hours break before we can head to the கோவில், ராமர் கோவிலுக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சீக்கிரம் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்தோம் சவிதானிக்கு கிளம்பி வந்தோம். வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்றோம். நீங்க எல்லாருமே மல்லேஸ்வரம் போங்க, அங்கிருந்து சில போட்டோஸ் பிக்சர்ஸ் வீடியோஸ் உங்களோடையும் ஷேர் பண்றோம். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பெங்களூர்ல நடந்தது, அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம். பெங்களூர் போனப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்.
ஸோ ஷாப்பிங் போலான்னு போனது வந்து ஆக்சுவலா ஆனஸ்டா வந்து பர்சனலா ஏதாவது வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் டைம் கிடைச்சது, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேல 6:30 மணிக்கு. ஐ திங்க் வி வென்ட் டு தி சேம் மல்லேஸ்வரம் ஏரியா. ஆமா, செகண்ட் ஈவினிங். ஆமா, மல்லேஸ்வரம் போனப்போ ஒரு ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி, அந்த வெள்ளி ஜுவல்லரிலாம் அந்த ஒரு ஷாப் போன உடனே வந்து அங்க போன உடனே நம்மளுக்கு வாங்கணும் அப்படிங்கறதே மறந்துட்டு அம்பாளுக்கு வாங்கணும், காமாட்சி அம்பாளுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துட்டு. ஏன்னா நம்மளுடைய அம்பாள் தான் வந்து ரொம்ப, காமாட்சி வந்து பங்காரு காமாட்சி, அழகி, சொல்லவே முடியாத வார்த்தையில அத்தனை அழகு அம்பாள். ஸோ பார்த்த உடனே வந்து அம்பாளுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணி எடுத்து, ஸோ நானும் டீச்சர்லாம் அம்பாளுக்கு பார்க்க ஆரம்பிச்சோம். எங்க சுவாமி கிட்ட இல்லாத ஜுவல்லரி, சுவாமிக்கு எந்த மாதிரி புடவை ஊற்றினா எந்த மாதிரி போடலாம் அப்படின்லாம் சொல்லி எல்லாம். ஸோ நம்ம வாங்குறத பார்த்துட்டு அந்த கடைக்காரா கேட்டா, நீங்க யாருக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து கோயிலுக்கு வாங்குறோம், அம்பாளுக்கு வாங்குறோம், காமாட்சிக்கு வாங்குறோம் அப்படின்னு. அந்த அம்பாளோட இது கூட போட்டோ கூட நீங்க காமிச்சீங்க. ஆமா, அப்படின்னு நாங்க என்ன பண்ணோம், இதுதான் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட போன்ல காமாட்சி இருந்தது, அதை காமிச்சேன். காமிச்ச உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, அவ வந்து இவ்வளவு அழகா இருக்கா அம்பாள், ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நீங்க என்ன வாங்குறீங்களோ அதுல நான் 50% டிஸ்கவுண்ட், அது எங்களோட அமௌண்ட் அம்பாளுக்காக அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துட்டோம். அம்பாளுக்கு ஒரு கல் வச்சதும் ஒரு பெரிய ஒரு பதக்கம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு அம்பாளுக்கு வந்து இன்னொரு புடவை ஒன்று கட்டணும்னு நினைச்சோம். அது சவிதா வந்து கொடுத்தா. ஸோ சவிதா அதை கொடுத்த உடனே அது சவிதா கொடுத்த புடவைக்கு மேட்சிங்கா வந்து ஒரு அம்பாளுக்கு புடவை வந்து ஆரமும் வாங்கியாச்சு. எல்லாம் வாங்கினோம்னா பில் போட்டோம். பில் போட்ட உடனே வந்து அவ பில் எல்லாம் போட்டு 14,401 அப்படின்னு போட்டுட்டு, இவ்வளவு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி 14,000 ரூபாய் தந்தோம். சரி, நாங்க 14,000 rupees கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு உடனே நாங்க உடனே யூஸ்வலா பாரு அம்பாளுக்கு எதனா வேணும்னா அம்பாள் வேண்டியதா அவளுக்கு வேண்டியதை அவ வாங்கிக்கிறா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அது யூஸ்வலா அம்பாளுக்கு அமைஞ்சிடும், பாரு அவளுக்கு எவ்வளவு. நாங்க எங்களோடதே மறந்தாச்சு, வி ஃபினிஷ் த ஷாப்பிங், டைம் ஆயிடுத்து நம்ம போகலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்துக்கோ அம்பாள் எவ்வளவு அழகா தனக்கு வேண்டியதை, நம்ம ஷாப்பிங் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணி கரெக்டா அம்பாளுக்கு வேண்டியதை முடிச்சுட்டா அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, அவளுக்கு என்ன செலவு பண்ணாலும் எப்படியோ வந்து அந்த பணத்தை அவளே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடுறா, நம்ம கையில இருந்து நம்ம செலவு பண்ற மாதிரி அம்பாள் வைக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தோம்னா நம்ம அடுத்த நாள் வந்து ஏதோ கலெக்ஷன்லாம் வந்தப்போ நம்ம வந்து அதை எண்ணி பார்த்தோம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 14,403. அந்த 14,403 அப்படின்னு சொன்ன உடனே மாமா இந்த பாருங்களேன், இந்த அமௌண்ட் வந்து 14,403 நம்ம அம்பாளுக்கு வாங்கினோம் பாத்தீங்களா, எவ்வளவு அழகா வந்து அம்பாள் பெங்களூர் டிவோட்டிஸ் கிட்ட வாங்கிட்டு பாருங்க அந்த அமௌண்ட். பெங்களூர் டிவோட்டிஸ் எல்லாம் சேர்ந்து 14,403 கொடுத்துருக்கா. அத வந்து அம்பாளுக்கு நகையா பண்ணியாச்சு. சோ how can it be 14,403 சொல்லிட்டா? இஃப் நாட் ஃபார் மதர் சுவாமிஸ் கிரேஸ், அது எப்படி 14,403 இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னி வரையும் புரியல. ஏன்னா அம்பாள் தனக்கு செலவு பண்ணினதை தன்னுடைய அதை எப்படி வாங்கிக்கணுமோ அதை வாங்கி அது கணக்க இது பண்ணா அது வந்து. So we thought it was absolute blessing of Periva and Kamakshi தான். And also the blessing for each and every devotee who have contributed. கண்டிப்பா who have contributed. அங்க என்ன தட்டுல பைசா போட்டாலும் அதை எடுத்து எண்ணி பார்த்தோம்னா இது இருந்தது, உடனே வந்து சுவாமிக்காக இது வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னோன்னு மாமா அதான் சொன்னாங்க, ஆத்மார்த்தமா அதை பண்ணும் பொழுது அதை அவ கேட்டுட்டே இருக்கா, அதை சுவாமி பிரிவா அதை நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. So we'll never forget this 14,403. So thank you all the Bangalore devotees. And அதெல்லாம் வந்து அம்பாளுக்கு அழகா ஹாரமா போடுறோம். நெக்ஸ்ட் டைம் யூ கம், நீங்க எல்லாம் பாருங்க, தர்ஷன் பண்ணுங்க. நீங்க சுவாமிய ப்ரோக்ராம்ல எதனா லைவ் ப்ரோக்ராம்ல எதனா பார்க்கும்பொழுது அம்பாளை காமிக்கும் பொழுது நீங்க பாருங்க. ஏன்னா முக்கியமான நாட்கள்ல கண்டிப்பா அம்பாளுக்கு அந்த ஆபரணங்கள்லாம் சாத்தியிருப்போம். நீங்களும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணணும். அதை சாத்தும் போதும் உங்க எல்லாருக்காகவும் நாங்க ஸ்பெஷலா ப்ரே பண்ணிக்கிறோம். ஆமா, எப்பயுமே ஞாபகம் வச்சு ப்ரே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி வில் டூ தட் ஆஸ் வெல். அடுத்த எபிசோட்ல உங்கள்கிட்ட நம்ம ராமர் கோயில்ல, பட்டாபிராமன் கோயில்ல ஜெயநகர்ல எப்படி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணினோம் அப்படிங்கறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். மகாபிரிவா சரணம். அற்புத ஆசான் ஜே.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.